அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இப்ப பரவாயில்லையா? வெளியே வந்திருக்கேன், ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னதுனால தான் டேப்லெட் வாங்கி கொடுத்தேன். இனிமே இந்த டேப்லெட் போடுற பழக்கத்தை எல்லாம் வச்சுக்காதேனா. என்ன டாக்டரே? சொல்லு சாரா. ரொம்ப தான் அஞ்சியோ கட்ட டாக்டர் ஆயிட்டு இருக்கீங்க போல. அது எப்படி உன் கண்ணுக்கு மட்டும் மூச்சு விடுறது வரைக்கும் தெரியுது? கடவுள் கொடுத்த வரமா கூட இருக்கலாம்ல. ஆமா, அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கே தான் கடவுள் கொடுத்த வரம். யாரு, நானா? வேற எங்க அம்மா சூப்பரா பிரியாணி போட்டாங்களாம். அதுல வயரெல்லாம் ஃபுல்லாகி நான் ஹாப்பியா இருக்கேன். அதனாலதான் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உன் கண்ணுக்கு தெரியுது. ஏன் கிளவி, எங்க அம்மா தானே சமையல் பண்ணாவ. கம்மா மட்டும் அடுப்புக்குள்ள கமந்து கிடைக்கல. வசந்தி பரவ டாக்டருக்கு அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சாவ. கிளவி இருந்தாலும் எங்க அம்மைக்கு சமையல்ல என்னமோ இருக்கு. பிரியா, என்ன டயர்டா இருக்குன்னா ரூமுக்கு போமா, போய் தூங்குவோம். எங்க ஏ கிளவி, ஏட்டியா நம்ம எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு தானே. ஏட்டி இப்பதானே புகழ்ந்துகிட்டு இருந்த கொம்மா பிரியாணி செஞ்சு தட்டி இருக்கானே. ஆனா உன் பேத்திக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடு வந்திருக்கேன். பரவ நீயே வாட்டி, எப்ப பார்த்தாலும் என்னைய பேத்தி பேத்தின்னு சொல்லுவேன். அங்க பாரு ஒரே ரொமான்ஸ் டைம். ஒன்னும் கண்ணு தெரிய மாட்டேங்கு. என்னட்டி அங்க இருக்கு? கிளவி வயசான அப்படிதான் இருக்கான். எங்க எல்லாரும் கண்ணுக்கும் அது பட்டிருக்கு. உன் மூத்த பேத்தி இருக்கா எல்லாம் எங்க அம்மா கஷ்டப்பட்டு செஞ்ச பிரியாணி சாப்பிட மாட்டாளாம். நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு பசிக்கவே இல்லை, தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப என்னடானா இலையில சோறு வந்திருக்கு பாரு. சாரா முதைய பிரியா சொல்லிட்டு தான் இருந்தா பிரியாணி ஸ்மெல் வர வர வாமிட் வந்துட்டே இருக்கு அப்படின்னு. அதான் சஞ்சய் கூட அங்க தள்ளி போய் உட்கார்ந்து இருந்தா. ஆனா அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கி கொடுத்துருக்காருல்ல. ஏக்கா உனக்கு என்ன, நீ எல்லாம் நல்லா பிரியாணி வெட்டி உழுங்குனேல. பாவம் பிரியாக்க சாப்பிடவே இல்ல, அதான் கடையில இருந்து ஏதோ வாங்கி கொடுத்துருக்கான். பாத்தியெல்லாம் அவர் டாக்டரா இருந்துகிட்டு அவர் பொண்டாட்டிக்காண்டி 2 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்களும் தான் இருக்கீங்கல்ல, போலீஸா இருந்துகிட்டு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அதானே, சாராக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? இதுல போலீஸ் வேற. தண்ணி வாங்கி தரேன்னா போலீஸா இருக்கணுமா? டாக்டரே 2 கிலோமீட்டர் நடந்திருக்காருன்னா உங்களால 10 கிலோமீட்டர் ஒரே நேரத்துல நடக்க முடியல. ஆமா, 20 கிலோமீட்டர் நடப்பேன். ஏன் நேரம் போகலன்னு ஒவ்வொரு ஆளையா வம்பிழுத்துட்டு இருக்காது. நல்ல ஒரு பயலுக்கு கட்டி வச்சு நல்ல ஒரு பயலுக்கு வாக்கி கெடுத்து விட்டான். கிளவி ஒரே டயலாக் இப்படி அடிச்சு விட்டுட்டே இருக்கிறதுக்கு நீ ஒண்ணு பண்ணு. என்ன ஒரே ஒரு தடவை கூட சொல்லு, நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வாட்டி எப்ப அதை ப்ளே பண்ணணும்னு என்கிட்ட நீ சொன்னா மட்டும் போதும், நான் ப்ளே பண்ணி விட்டுறலாம். எதுக்கு வைத்து போன வாய்க்கு வேலை கொடுக்க? என்கிட்ட மட்டும்தான் இந்த கிளவி வரான். ஆனா உன் பிரச்சனை பத்தியா? கடைக்கு போகும்போது உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாரா வந்து? என்கிட்ட எல்லாம் கேட்கல. கள்ளி போய் சொல்லாத, நானும் கூட தானே நின்னேன். என்கிட்டயே கேட்டுட்டு தான் போனாய். உனக்கு என்னம்மா, பிரியா வலது பக்கம்னா நீ அவருக்கு இடது பக்கம். நாங்கெல்லாம் அப்படியா? இவளுக்கு வேற வேலையே இல்ல. ஆமா நீ எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்க? போச்சுடா, இங்கதான் இடம் கிடந்து அதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனா கனி உன் போக்கு ஒன்னும் சரியில்லை பாத்துக்கா. ஏன்? நான் கனிக்கு அக்கா, என்னை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல பத்தியா? நான் எதுக்கு பயப்படணும்? அவளுக்கு ஓயாம வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் உண்டு. ஆனா 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருப்பேன். என் கதையை 5 நிமிஷம் கேட்கறதுக்கு அவளுக்கு நேரம் இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாயிண்ட் எடுத்து வச்சேன் தெரியுமா அவளுக்கு? பாயிண்ட் எடுத்து வச்சிங்களா? இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? என்ன இருந்தாலும் கனி, இந்த விஷயத்துல நீ பண்ண தப்புதான். அத்தா உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே எஸ்கேப் ஆனேன். உங்கள்ட்ட சொல்லிட்டா ஓடனா? இல்லம்மா, உன் அப்பா கதை போரா இருக்கு, நான் கிளம்பேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஐயோ பாவம், எல்லாரும் எங்க சாராவை இவ்வளவு டம்மி பீஸ் ஆக்கி வச்சிருக்காவ. வினித், என்னாச்சு? நான் ரூம் போட்டுமா? என்னாச்சு? இல்ல தூக்கமா வருது. 11:30 ஆயிட்டுல, இன்னும் 1/2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கும். சும்மா தானே கதை விட்டுட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் நான் தூங்கவாது செய்வேன்ல போய். கனிக்கு வேற பிறந்த நாள். சஞ்சய் என்னன்னா மேல மாடியில வச்சு பர்த்டே செலிப்ரேஷன் வைக்கலாம்னு சொன்னான். ஆனா ஆதி வேற என்னமோ பிளான் பண்ணிருக்கான் போல. எல்லாரும் நிக்கும் போது நீ போய் தூங்குனா நல்லாவா இருக்கும்? அப்படியா? அப்ப நான் 1/2 மணி நேரம் இருக்கேன். ஏன் பெயினா இருக்கா? இல்ல பயங்கரமா தூக்கம் வருதா. நேற்றுக்கு நைட்டு நம்ம யாரும் தூங்கல. ஏன் ஜோக்கா, ரொம்ப தூக்கம் வருதோ? இல்ல சாரா, உடம்பு எதுனா சரியில்லையா? இல்லையா? இல்ல ஈவினிங்ல இருந்து கொஞ்சம் டல்லா இருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். நைட்ல இருந்து தூங்கல சாரா, அதான் தூக்கமா வருது. எக்க தூக்கம் வருதுன்னா போய் தூங்கலாம்ல. அது எப்படிடி செல்லக்குட்டி தூங்குவாங்க? எல்லாரும் உனக்காக தான் தூங்காம இருக்காங்க. பரவாயில்ல கனி, கொஞ்சம் லேட்டாவே தூங்கலாம். இல்ல தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தூங்கலாம்ல. ஏன் கனி நீயே தூங்காம இருக்க? எங்க 5 வேளை தூங்காம இருக்க முடியாதா? உங்க ஆளு கஷ்டப்படியாவலேன்னு சொன்னேன். கல்யாணம் வரைக்கும் இப்படிதான் கிண்டல் பேச்சு பேசுவாங்க. கனி பர்த்டேக்கு நீங்க எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறது அவளுக்கு தெரியாதா? தெரியாது, அதான் உன்கிட்ட போய் தூங்குன்னு சொல்றான். ஓஹோ,
இந்த டைம்ல ஒருத்தங்களுக்கு பர்த்டே இருக்கிறது எவ்வளவு ஹாப்பி பாத்தீங்களா? ஜூன் 15 கனிக்கு பர்த்டேயா? ஜூன் 17 இசைக்கு பிறந்த நாள். ஆமால, அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ம் பாட்டி எல்லாரும் தூங்கி தூங்கி இருக்காவ, பேசாம நீ ஒரு பாட்டு பாடலாம்ல. ஏடி எலசோ இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு வயசான நான் தான் கணக்கு தெரியனா? கேளவி, வயசானலாம் உன் ஸ்டைல அழகு இன்னும் அப்படியே தானே இருக்கு. நீ மட்டும் பாடினேன்னு வை, நாங்க அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு கேட்டுட்டு இருப்போம்ல. இவன் இங்கிருந்து வரான். பாட்டி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அத்தான் காலையில பிளான் என்ன? பெருசாலாம் எதுவும் இல்ல சஜு, சும்மா கேரளா சுத்தி பாக்குறதுதான். இல்ல சஜு, ஏம்டி? உனக்கு முத விவரம் இருக்கால? என் பியாரனுக்கு இல்லாத விவரம் மாட்டி. இங்கதான் எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்காங்கன்னு தெரியுதுல. இந்த கிழவி மட்டும் சிங்கிளா இருக்கு. கிழவி கூட போய் இருக்கலாம் இல்ல உனக்கு? இப்படி வயசானவில அப்படி சொல்லாதடி. இதெல்லாம் உனக்கு தத்துவம் பேச தெரியுதுல. நான் என் புருஷன் கூட எல்லாம் ஜோடி போட்டு உட்கார்ந்துருக்கேன். எங்களை இடிச்சிட்டு நடுவுல வந்து உட்கார்ந்துருக்கேன். இதான் கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படி எங்களை பிரிக்க பாப்பியா? போட்டி அரமண்டல். காலையில 4 மணிக்கெல்லாம் பஸ் வந்துருமா? இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. 4 மணிக்குன்னு சொன்னா அவர் வர்றதுக்கு 4:30 ஆகும். நம்ம ஆட்கள்கிட்ட 5 மணிக்கு ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியே வரணும்னு சொன்னா 6 மணிக்கு தான் வெளியே வருவாவ. லூசு, இடிச்சிட்டு தான் வந்திருப்பான். இருட்டி போறேன் கத்தாத. ஆமா, இல்லாட்ட மட்டும் புருஷன்காரன நல்லா மதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பையனால வார்த்தை பேசுறதுக்கு நடுவுல வந்து இருந்துட்டான். குட்டிக்க மூஞ்சி போற பாக்கு. இனிமேல நான் இருந்தா என்னைய பார்வையாலே சுட்டு கொண்டுருவான். எங்க போற நீ? சும்மா தனியா ஒரு போனை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா போய் உட்கார்ந்துருக்க. எல்லாரும் இருக்க இடத்துல ஜாலியா இருக்கலாம் இல்ல? தனியா போன் எடுத்து வச்சுட்டு இருக்கனா? நம்ம எங்க போனாலும் போனையும் லேப்டாப்பையும் எடுத்துட்டு போக வேண்டியதா தானே இருக்கு. என் பியாரனுக்கு சென்னன் ஒரு பொண்ணு கிடைச்சா என் பியாரனும் இருப்பான் இல்ல இப்படி? பாட்டி இல்ல சஜு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உனக்கு அழகான ஒரு பொண்ணு பாத்துருக்காங்க தெரியுமா? எனக்கா? உனக்குதான். வேற பின்ன கிளவிக்க பாப்பாவ அவனை கூட பேசிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட மட்டும் பேசிட்டி. சஜு, பொண்ணு அழகா இருக்கு கேட்டியா? நாங்க எல்லாம் பாத்துட்டோம். பாத்துட்டியா? அப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சஜு இப்படி பேசிட்டு இருக்க? வேற பின்ன அவ பேசியதுக்கு நான் எப்படி பேச? அவ சொல்றது உண்மைதான். இந்த வாரத்திலேயே பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அத்த நிஜமாவா? ஆமா கனி. என்கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கேட்கவே இல்ல, சொல்லவே இல்ல. சொன்னாலும் நீ வேண்டான்னு முறுக்கிக்கிட்டு நிப்ப. அதான் சஞ்சுகிட்டையும் என்கிட்டயும் பொறுப்பு ஒப்படைச்சிட்டாவ. உன் தங்கச்சிக்கு வாய் இருக்காது பத்தியா? அதான் போட்டு உடைச்சிட்டா. நான் சம்மதிக்கணும்ல. என்னையா பழைய காதல் கதை ஏதாவது உனக்கு இருக்கா? நீ வேற சும்மா இருப்பியா? லை, நான் சொல்லதை கேளு. ஒழுங்கு மரியாதையை தலையாட்டி கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டு வந்துரு. சும்மா எங்க அம்மா மட்டும் சமையலாக்கி கஷ்டப்படணுமா? நீலாக்கா இருக்காங்கல்லடி. என்ன இருந்தாலும் சமைக்கும் போது மருமக சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகுமா? எப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லிய பாத்தியா? இப்ப எங்க அத்தை சமைக்கும் போது நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்து கொடுப்பேன்ல. எனக்கு ரொம்ப தெரியாட்டாலும் திடீர்னு சாரா அந்த மல்லி எடுத்துதான் கேட்பாவ. திடீர்னு அந்த மிளகாய் எடுத்துதான் கேட்பாவ. எப்பா என்ன பெரிய வேலை சொல்லியிருக்காவ? டாக்டரே, ரொம்ப பல்ல கட்டாதுங்க. எனக்காச்சும் கேஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கு தெரியும். உங்க ஆளுக்கு அது கூட தெரியாது. ஏய், ஒன்ன மட்டும் சொல்ல தெரியாதுன்னு எங்களை சொல்லாத. சமைக்க தெரியுமா? அவளை விட்டா ஒத்தையில பிரியாணியே சமைப்பா. பிரியாணியா? பிரியாணின்னா நீ சமைச்ச பாகற்காய் பிரியாணி இல்ல சாரா? தெரியாம காயெல்லாம் எடுத்து போடும்போது ஒண்ணு கூட போயிட்டு. இங்க பாரு சஜு, பொண்ணு நல்ல பொண்ணு பாத்துக்கா. நல்ல பொண்ணா? ஆமால, நல்ல படிச்ச பொண்ணு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. போத நிறுத்து. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆன மாதிரி தான்ல. பாரு சஜு, இப்படி வேண்டாம் வேண்டாம் தள்ளி போட்டு வயசான காலத்துல அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. அத்தான், என்னை விட நீங்க 2 வயசுக்கு பெரியவங்க. உங்களுக்கே இவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க எல்லாம். இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு நான் எங்க போறேன்? என்ன சஜு இப்படி பேசுற? அவனுக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்ல எல்லாம், அதனால இன்னமும் பேசுவான், இதுக்கு மேலேயும் பேசுவான். அவரோட சிச்சுவேஷனும் உன் சிச்சுவேஷனும் ஒன்னா. உனக்கு உன் தங்கச்சி கல்யாணம் ஆயாச்சு, மாறி பிரியாக்கும் கல்யாணம் ஆயாச்சு. அதே மாதிரி அவர் வீட்டுல இருந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது பிறகு கல்யாணம் பண்ணிருக்காரு. என் சிச்சுவேஷன் வேற சஜு. எனக்குன்னு ஒரு எய்ம் இருந்து டிபார்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. நீ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்ட, இனிமே என்ன? இப்ப நீ சொல்லிட்டு இருக்கிறது சாக்கு போக்கு. இவன் என்னங்க சொல்றது? நம்ம இவனுக்கு காலு கைய கட்டி பொண்ணு பார்க்க எடுத்து கூட்டு போயிட மாட்டோமா என்ன? இடி வாயை உடைச்சிருவேன். நீ மட்டும் வாயை திறக்காத சொல்லிட்டேன். இல்ல, ஏற்கனவே பெரியாண்ணே போனதுல இருந்து அவ எல்லா கனவையும் பூர்த்தி செய்யறது நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்காவ. அதான் அந்த இடத்துக்கு சஞ்சய் இருக்காருலாம். என்னதான் சஞ்சய் அவங்க பையனா பார்த்தாலும் உன் அண்ணனோட இதயமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பையனா தான் பாப்பாங்க. ஆனாலும் உனக்கு ஒரு கல்யாணத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த சந்தோஷம் வேற சஜு. சஞ்சய் கூட புலம்பிட்டே இருந்தான். ஏன்னா எல்லா பையனும் எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாவன்னு ஏங்கிட்டு இருக்காவ. நீ என்னடானா வீட்லயே கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொல்லியாவ சத்தம் போடாம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. ஜாலியா இருக்கும் தெரியுமா கல்யாணம்னா? புது துணிலாம் போட்டுட்டு. இவன் ஒரு மெண்டல். இல்லை, உங்ககிட்ட கல்யாணம் வேணுமா வேண்டாமான்லாம் நாங்க கேட்கல. பொண்ணு வீட்டுக்கு அப்பா 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்கோ? நம்ம வழக்கப்படி பொண்ணை பார்க்க போயிட்டாலே அது பிறகு வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதனால உன் போட்டோ அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்காவ. ஓஹோ, பிறவு? அதைய விசாரிச்சு பார்த்து
ஓகே பையனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாவள்னா இந்த வாரத்துல இருந்து நம்ம வீட்ல இருந்து போய் பூவெல்லாம் வச்சுட்டு வர மாதிரி தான் பிளான். நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம வீட்டு சைடுல இருந்து பொண்ணை பத்தி நல்லா விசாரிச்சுட்டாங்க. செப்டம்பர் அக்டோபர்லயே உனக்கு கல்யாணம் இருக்கும். ஒருத்தர் நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போனதுலயே குடும்பம் தலைகீழா போயிட்டு, அதனால என் வாழ்க்கையை அப்படியே அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டேன். எனக்கு என்ன குறைச்சலாவா பார்த்து வச்சிருக்காங்க? உனக்கு நல்லதா தான் பாப்பாங்க. சும்மா இதே மாதிரியே பேசி அம்மாவை கஷ்டப்படுத்திட்டே இருக்காத. என்னவன் செய்யுங்க. ஃப்ரீயா விடு சச்சு, ஒரு தடவை கல்யாணம் தான் பண்ணி பாறேன். ஒரு தடவை கிணத்துல குதிச்சு பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுவும் சரிதான். ஏன் புறவு தரேனா? எல்லாருமே என் கூடால இருக்காங்க. ஆனா என் பர்த்டேக்கு ஒரு விஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. என்னமா 5 நிமிஷம் தான் இருக்கு. ஒருத்தங்க கூட என் மேல உண்மையான பாசத்துல இல்லையே. ஏகானி ஏன் அங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காவ, நீ என்னடானா எலும்பி ரூமுக்கு வந்துட்ட? ஏன் தூக்கம் வந்த மாதிரி இருந்து அதான் எலும்பி ரூமுக்கு வந்தேன். உனக்கு எதுனா என்கிட்ட சொல்லணுமா? ஆமா நீயாவது சொல்ல. ஒரு பிங்க் கலர் சுடிதார் எடுத்தேன்ல? ஆமா அத உன் பேக்ல தான் அம்மா எடுத்து வச்ச மாதிரி இருந்து, கொஞ்சம் எடுத்தாரியா? பேருங்க இருந்து எடுத்து தாயாம் டீ. இங்கிரு, நான் இருக்கு கோவத்துல கழுத்தை கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவோம். பேரு சரி உன்னைய கோவப்படுத்த வேண்டான்னு போறேன் பாத்துக்கா. இதுக்கு கூட ஞாபகம் இல்ல இல்ல. வரட்டு இனிமே எல்லாரும் கூடால இருந்ததுக்கு அப்புறம் கூட ஒருத்தங்களுக்கு கூட ஞாபகம் இல்ல இல்ல. கரண்ட் போயிட்டு அஜி அம்மா. ஓய் யாரு? நான் தான். ஆதி எனக்கு உன் மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னு தெரியல. பட் இப்பவே சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிரு. எதுக்கு? அஜி இங்கதான் இருக்கா, போங்க வெளியே. 5 4 3 2. ஆதி வாவ் சூப்பர். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பொண்டாட்டி. தேங்க் யூ. ஞாபகம் இருக்கா? 12 o'clock போமா? எங்க? என் கூட வா. அதான் எங்க? வாமா சொல்றேன். அம்மா எதுக்கு கிஸ் பண்ணீங்க? முதல்ல சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறமா வைக்கப்பட்டுக்கலாம். வா எங்க? சொல்றேன் வா. ஹாப்பி பர்த்டே கனி. தேங்க்ஸ் நே. எரி ஹாப்பி பர்த்டே. ஏக்க தேங்க்ஸ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே இருமா. தேங்க்ஸ். என் செல்ல தங்கச்சிக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் கா. கனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்கா. நீங்களே இவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? என்கிட்ட வாயே திறக்கப்படாதுன்னு சொன்னாவ, நானும் மூச்சு கட்டாம இருந்துட்டேன். கனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஆனாலும் எல்லாரும் ஞாபகம் இல்லாத மாதிரி இருந்துட்டீங்கல்ல? எல்லாருக்கும் ஞாபகம் இருந்து, ஆனா சஞ்சனாவும் ஆதியும் தான் சின்னதா ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு எல்லாரும் யாருக்கும் தெரியாத மாதிரி விட்டுட்டான். ஆனாலும் கனி ஹைலைட் என்ன தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் போய் உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்ட பத்தியா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்களே. தேங்க்யூ பெரியமா பெரியப்பா. அப்புறம் என்னல கட் பண்ண வேண்டியதானே? ஆமா, நாங்க எல்லாரும் வெயிட்டிங் தான். ஆ கட் பண்ணு கனி. சரிண்ணே. கனி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அட தேங்க்யூ. இவ்ளோ நேரமா எங்க போயிருந்த? நல்லா தூங்கிட்டு இருந்தேன் டி. அது பிறகு தான் நம்ம கனிக்கு ஹாப்பி பர்த்டே ஞாபகம் வந்தது. ஆனா உனக்கு வாழ்த்து சொல்லாம தூக்கம் வருமா? கையும் காலையும் உதறி கேக்க தள்ளி போட்டுறாத. நான் வாழ்த்து சொல்லிட்டேல, இனிமே கேக் வெட்டு. Happy birthday to you. ஆதி என்ன? வாயை ரெடியா வச்சுக்கோங்க. எதுக்கோ? நீங்க ரூம்ல கொடுத்த கிஸ்ஸ ஒருவேளை அவ இங்க வச்சு உங்களுக்கு தரலாம்ல? எங்க இருந்த நீ? நீங்க ரூம்குள்ளாடி போகும்போதே நான் உள்ள வந்துட்டேன். வந்துட்டியா? என்ன பிளான்ல சிவானண்ட சொல்லி என்ன அழகா கரண்ட கட் பண்ண சொல்லிருக்கீங்க, அதுவும் வந்த இடத்துல. பிளான் எல்லாம் இல்ல, சும்மா சஞ்சய் கூடல சேர்ந்து கேக்குக்கு மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவதான் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லணுமான்னு வந்து கேட்டுட்டே இருந்தாளா. அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டு நாங்க கமிட் ஆனதுக்கு அப்புறம் வர பர்த்டே அவ வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டாலாம். முதல்ல ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஏதோ அவ கேட்டதுல எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அதான். எவ்வளவு தெளிவா இருக்கீங்க எல்லாம். அதான் சொல்றோம்ல, வாயை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடிச்சிருவோம் பாத்துக்கா. இல்ல கேக் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கேக் ஊட்டிட்டாள்னா அதெல்லாம் தேவையில்லானு. ஃபேமிலி கூட இருக்கா, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதும். இது பாத்து அம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்கா. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பிளான் போட்ட என்னத்துக்கு? தென்றல் வந்து தீண்டும்